இன்றைக்கி லன்ச் வந்து பேக் பண்ண போகிறேன். இட் இஸ் பன்னீர் கார்ன் ரோல். ஸோ கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஃபைன்லி சாப்ட் கார்லிக், ஃபைன்லி சாப்ட் ஆனியன், பன்னீர் கட் பண்ணியிருக்கு. சப்பாத்தீஸ் பாயில் ஆகி சப்பாத்தீஸ் ரெடியாக இருக்குது. டொமேட்டோ வந்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அந்த பியூரியை கொஞ்சம் திக்கன் பண்ணி வச்சுருக்கேன் செப்பரேட்டாக. கார்லிக்கும் ஆனியன் இப்போ ஃப்ரையாக இருக்குது. இதுலேயே அந்த திக்கான டொமேட்டோ பியூரியை போட்டுட்டு தென் பன்னீர் கார்ன், கேப்சிகம் ஆக்சுவலாக எனக்கு இல்லைன்னா கேப்சிகம் யூஸ்வலாக போடுவேன். ஸோ அதெல்லாம் 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ரெட் சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சில்லி பவுடர், டர்மரிக், சால்ட் போடணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். அந்த சில்லி ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கார்னும் பன்னீரும் போட்டாச்சு. கேப்சிகம் இருந்தால் ஃபஸ்ட்டு கேப்சிகம்மும் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணோம். அது நல்லா ஃப்ரை ஆனோடனே டேஸ்ட் பார்த்துட்டு அவ்வளோதான், இட்ஸ் ரெடி. சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவு ஃப்ரை பண்ணணும். இந்த டொமேட்டோஸ் வந்துட்டு பெட்டர் டு யூஸ் ஆப்பிள் டொமேட்டோஸ் ஒரு பெங்களூர் டொமேட்டோஸ் வாங்க இல்லையா, அந்த டொமேட்டோ இது வேண்டாம். நாட்டி டொமேட்டோ யூஸ் பண்ணால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த டொமேட்டோ, புளிப்பில்லாத டொமேட்டோ யூஸ் பண்ணால் இட் இஸ் பெட்டர் டேஸ்ட். லாஸ்ட்டில் கொஞ்சம் நான் பெப்பர் போட்டிருக்கேன். கார்னரில் ஒரு சைடாக வச்சுட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம்.